மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் 52, 53, 54வது பாடல்களை பார்ப்போம். ரமணாச்சரணம் 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 சரணமய்யா. ரமணாச்சரணம் 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 சரணமய்யா. தோண்டி என்னை வெளியிலெடுத்த தோழா ரமணாச்சரணமய்யா. நற்கதி அடைந்தேன் பெருநெறி உணர்ந்தேன் பயணம் நின்னருள் சரணமய்யா. நுண்ணிய ரமணா நின் நுட்ப ஒட்பம் என்னில் நிலை பெற வேண்டும் சரணமய்யா. நுண்ணிய ரமணனின் நுட்ப ஒட்பம் எனில் நிலை பெற வேண்டும் சரணமய்யா. ரமணாச்சரணம் 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 சரணமய்யா. தோண்டி என்னை வெளியில் எடுத்த தோழா ரமணனே சரணம் ஐயா. ரமணன் என்னுடைய சுந்தரராஜன் என்ற அந்த இயக்கத்தை ஒழித்து என்னை தோண்டி நீதான் அது என்பதை உணர்த்துகின்றான். தோண்டி என்னை வெளியில் எடுத்தான் பகவான். தோழன் பகவான் தோழன். காட் இஸ் ஆல்வேஸ் எ ஃப்ரெண்டு. கடவுளை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இன்டிமேசி டெவலப் பண்ண முடியும். அப்போ தான் நீ ஆண்டான் அடிமைன்னு வரும்போது இன்டிமேசி இருக்காது. ஆண்டான்கிட்ட கொஞ்சம் மறைச்சி தான் வாழணும். ஆனால் பகவான் தெய்வம் தோழன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, எல்லாமே சொல்லலாம். பகவானும் நானும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் என்றைக்குமே. எல்லா விஷயங்களும் நான் பகவானோட பகிர்ந்துப்பேன். தோழன் ரமணன் ரமணனே சரணம் ஐயா. எல்லாருமே ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். இது இட் இஸ் அலவுட் இன் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆல்சோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டு. நுணுக்கமாக சொல்லும்போது கிரைஸ்டும் சொல்லுவார், பகவானும் சொல்லியிருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்கான். பகவான் ராமபிரான் எல்லாரோடையும் தோழமையாக இருந்திருக்காரு. இதெல்லாம் உண்மை. தோழனாக இருக்கும்போது தான்ப்பா எல்லாமே பகிர்ந்துக்க முடியும். என்ன, அவன் தான் நமக்கு நல்லது நினைப்பான். உண்மையிலே இந்த தோழன் தோள் கொடுப்பவன் எப்போவுமே. அதனால் பகவான் நல்ல தோழன். தோண்டி என்னை நீ இந்த இடத்துல தப்பு பண்ணடான்னு சொல்லக்கூடியவன் ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். தோண்டி என்னை வெளியில் எடுக்கின்றான் ரமணன். நற்கதி அடைந்தேன். கதினா வழி, நல்ல வழியை எனக்கு காமிச்சு வச்சான் பகவான். அந்த வழியை நான் பிடிச்சுட்டேன். ஸோ இந்த வழியில் போனால் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இல்லையா. திஸ் இஸ் த ரைட் வே சார், திஸ் இஸ் அ நேஷ்னல் ஹைவே சார், ஒரு தொந்தரும் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு போங்க. அதை தான் பெருநெறின்னா. பெருநெறினா பெரிய வழி. நற்கதி அடைந்தேன். நான் என்னுடைய மிஷன், என்னோடய கோலை நான் அடைஞ்சிடுவேன். பெருநெறி உணர்ந்தேன். இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய நெறியை நான் உணர்ந்து கொண்டேன். இதுதான் சொன்னேன் நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு. இப்போ அதுவும் பெரிய பெரிய ரோடு போட்டிருக்காங்க. இது பாட்டுக்கு போயினே இருக்கலாம். 3 மணி நேரம் போக வேண்டிய மதுரைக்கு இப்போ 1.5 மணி நேரத்தில் போயிடுறோம். இதெல்லாம் பெரிய நெறியால். இந்த இடத்துல பெருநெறிங்கிறது ஈஸியஸ்ட் வே, பகவான்ஸ் வே. ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், சும்மா இருன்னு சொல்கிறாரு. அந்த வழி பகவானுடைய வழி. பயணம் நின்னருள் சரணமையா. ஒழுங்காக போய் சேரணுமே. நற்கதியே அடைய போகிறோம். பெருநெறியும் பார்த்துட்டோம். ஆனால் பயணம் நின்னருள் சரணமையா. பயணம் பகவானோட தான் பயணம் பண்ணணும். பகவான் தான் அந்த பயணத்துக்கு துணை இருக்கணும். நின் அருள் பயணம் சரணமையா. நின் அருளால் தான் நான் பயணிக்க வேண்டும் அப்படின்னு. பகவான் நீ ஞானத்தை விரும்பினா அள்ளி கொடுப்பார். யார் ஞானத்தை விரும்புகிறானோ அவரை கண்டால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஒரு விஸ்டத்துக்கே ஒரு தலைவன், ஒரு மலை. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம். உலகத்தில் இந்த மாதிரி நிறைய மலையெல்லாம் இருக்குது.
ஆனாலும் அந்த பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்குது. அது வேறு. நமக்கு நம்ம இங்கே பிறந்திருக்கோம், இந்த நாட்டில் பிறந்திருக்கோம், இந்து மதத்தில் இருக்கோம். நமக்கு நற்கதி அடைய ரமணனை பிடிக்க வேண்டும். ரமணன் காட்டுகின்ற நெறி பெருநெறி, ரமணன் தோழன், ரமணன் நல்ல ஒரு நம்மை காப்பாற்றுகின்றவன், அவனோடு பயணம் செய்ய வேண்டும். அதற்கு அவனுடைய அருள் வேண்டும்ங்கிறான் புலவன். சரி, அடுத்த பாட்டு பாருங்கள். நுண்ணிய ரமணா நின் நுட்ப ஒட்பம் எனில்னா இந்த இடத்துல எண்ணில்னு வச்சுக்கணும். நுண்ணிய ரமணனின் நுட்ப ஒட்பம் எண்ணில் நிலை பெற வேண்டும் சரணம் ஐயா. ரொம்ப முக்கியம். பகவான் நம்மக்கிட்ட எதை ரொம்ப விரும்புகிறாருன்னா அவர் நாலெட்ஜுனால் இந்த நாலெட்ஜ் இல்லை, ஆன்மீக அறிவு. அவர் பகுத்து அறியறதுக்கு வேர்லி நாலெட்ஜ் பயன்பட்டாலும் அதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம், பகவானுக்காக அர்ப்பணிக்கிறோம். பகவத் வச்சனாமிர்தம் ஒரு 10 தரம் 15 தரம் படித்தா விளக்கம் தெரியும். எல்லாம் உபனிஷத் தான், திரும்பின்னு சொல்கிறேன். அழகாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக இருக்கும். ஒன்றுமே தெரிஞ்சுக்கினாங்க கூட அப்படியே அதை படிச்சுட்டே இருந்தால் கூட விளக்கம் தெரியும். விளக்கம் கொடுக்கிறவன் பகவான், புரியுதா? அதனால் நுண்ணிய ரமணனுடைய ரொம்ப நுண்மையான உணர்வுகள். அது ஒரு நமக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் வேலைக்கு அப்படின்னா, வள்ளுவர் அருமையான உதாரணம் கொடுப்பார். எனக்கு டக்குன்னு சொல்ல வரல அப்போது. குறிப்பில் குறிப்பு உணர்வானே உறுப்பினுள் யாது கொடுத்தாயினும் கொள்ளல்னார் வள்ளுவர். குறிப்பில் குறிப்பு உணர்வானே, ஒரு குறிப்பு சொல்லும்போதே அதனுடைய என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது இந்தியன் படத்தில் என்ன பண்ணுவான், இந்த போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அந்த சேர் அந்த கட்டையால் அடித்து அவனை கீழே தள்ளிடுவார் கமல்ஹாசன். அது ஆன உடனே இப்படி பார்ப்பார், மனைவியை இப்படி பார்ப்பார். பார்த்த உடனே அவர் துணியெல்லாம் எடுத்து வச்சு டிராக்டருக்கு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடுவார். இது நம்ம சமீபத்தில் பார்த்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்டில் குறிப்பில் குறிப்பு உணர்வானே உறுப்பினுள் யாது கொடுத்தாயினும் குழல். நம்ம சொல்லும்போதே அதை அப்படியே செய்யணும். முருகனார் அந்த மாதிரி ஆள். அதுக்கு தான் அந்த ஆளை பிடிச்சார் பகவான். நான் என்ன பேசுகிறேங்கிறத புரிஞ்சு வச்சுங்கிறவன் முருகனார் தான், வேறு யாராலுமே அந்த அளவுக்கு முடியாது. இந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா நுணுக்கமான கருத்துக்கள் இருக்கும். அதை நுண்மையாக அழகாக சொல்லுவார் முருகனார். ஞானபோதம் படிக்கணும் எல்லாரும். ரமண ஞானபோதம் படிக்க வேண்டிய புஸ்தகம், நமக்கு கிடைச்ச பெரும் பொக்கிஷம் அது. என் பங்குக்கு நான் ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு போயிருக்கேன்ப்பா. அடுத்தது மற்றவர்கள் அதை தொடரணும். ஸ்ரீ ரமண ஞானபோதம் 17,000 பாட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பாட்டு எல்லாமே பகவானுடைய கருத்துக்களை குறிப்பில் குறிப்பு உணர்ந்து எழுதியிருக்கிறார் முருகனார். இது முருகனார் எழுதினதா ரமணர் எழுதினதான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நுண்ணிய ரமணன் ரொம்ப நுண்மையாக பேசுவார், புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சுண்டா ஏக சந்தோஷம். என்ன, அதுதான் பகவானுடைய சிறப்பு அம்சம். அது ஒரு அழகு வச்சுக்கோங்களேன். நுண்ணிய ரமணா நின் நுட்ப ஒட்பம் எண்ணில் நிலை பெற வேண்டும் சரணம் ஐயா. நுட்பன்னா நுண்ணிய, ஒட்பம்னா அறிவு. பகவானே உன்னுடைய நுட்ப அறிவு எனக்கு வரணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ பகவான்கிட்டே இருந்தால் உனக்கு அந்த அறிவை தன்னால் பகவான் கொடுப்பார். ஒன்லி தட் உனக்கு இன்க்ளினேஷன் இருக்கணும், கடவுள்னு உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கணும், பகவான் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். என்ன, நீ அவனாக ஆறதை விட அதுக்குன்னு முயற்சி பண்ணுறதை விட அதுவாகவே இருந்துடலாம். அதுவாகவே இருந்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறது, என்ன செய்கிறது, ஒன்றும் இல்லை. அதுவானால் அதுவே பேசுங்கிறது தான் உண்மை. அந்த அழகை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் நுட்ப ஒட்பம், நுண்மையான அறிவு. இப்போது ஒருத்தர் பேசும்போதோ, ஒருத்தர் பழகும்போதோ, ஒருத்தர் ரிக்வெஸ்ட் நம்மக்கிட்ட சொல்லும்போதோ பகவான் அந்த காரியத்தை நடத்தி வைப்பார். சேட்டை வேண்டான்னு சொல்லிட்டாரு, நடக்கும், நான் வேண்டுகிறேன் அப்படிலாம் உலகாயுதமாக சொன்னால் கூட பகவானே இந்த மாதிரி அவள் சொல்லியிருக்கா, 2 குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும்,
அவள் சொல்லியிருக்கா, பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க, பார்த்து ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இல்லை, அப்படி சொல்லியிருக்கா, அதோடு நிறுத்திக்கிறது உத்தமம். பகவான்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவர் செய்வார். ஸோ நுட்ப ஒட்பம் எண்ணில் நிலை பெற வேண்டும். அந்த நுண்ணிய அறிவு எனக்கு வேணும் பகவானே, அது ஒன்று தான்பா நமக்கு தேவை. இப்போ என்ன வேணும்? பிரஜானம் வேணும். பிரஜானம்னா நானே யோசித்து யோசனை ஒன்றும் செய்யக்கூடாது, அதுவே நடக்கணும், அதுதான் பிரஜானம். அடுத்தது நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு தயார் பண்ணுறது இல்லாமல் அதுவே நானாக பேசணும். அடுத்தது அதே போல் எவன் என்ன பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கவனிக்கணும், அவ்வளோதான். நம்மளை கேட்டால் பதில் சொல்லணும். இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள். இந்த அறிவை எனக்கு கொடுப்பா அப்படின்னு பகவானிடம் வேண்டுவோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.